ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்கும் என்னோட பர்த்டே விஷஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால சின்ன விஷ் யூ ஹாப்பி 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 பர்த்டே. ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாங்களா? அதாவது ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆடு மேய்க்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆடு மேய்ச்சி நல்லா கொளுத்ததுக்கப்புறம் அந்த ஆடை அவர் சாப்பிட்றதாகவும் வழக்கமாக வச்சுருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஓனாய், இவன் மட்டும் இப்படி நல்ல கொளுத்த ஆடாக பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கானே, எப்படியாவது நம்ம அந்த ஆடுகளை சாப்பிட்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆட்டு மந்தைக்குள்ளே பூந்து ஏதாவது ஒரு ஆடை சாப்பிட்றணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. பட் இந்த ஆடு மேய்க்கிறார் இல்லையா, அவர் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஓனாயை அடித்து எப்படியாவது விரட்டிடுறார். இதுவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குது, முடியலை. அப்புறம் அந்த ஓனாய் ஒரு நாள் யோசிச்சு நல்லா ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது சாப்பிட்ருமேன்னு பிளான் பண்ணி, சரி நம்ம இந்த ஆடு மாதிரியே வேஷம் போட்டு ஆட்டு மந்தைக்குள்ளே பூந்து ஒவ்வொரு ஆடாக அடித்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுது. ஸோ அது பிளான் பண்ண மாதிரியே வேஷம் போட்டு உள்ளே போகுது. இந்த ஆடு மேய்க்கிறவனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஓனாய் ஈஸியாக உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஆடாக சாப்பிட்டுட்ருக்கு. இப்படியே சாப்பிட்டுட்ருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த ஆடு மேய்க்கிறாரு இல்லையா, அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஓகே நம்ம சாப்பிட்டு தான் ஓனா காலியாகுது போல், பரவாயில்ல நம்ம கொஞ்சம் நாள் விட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி அவரும் கொஞ்சம் நாளாக விட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஓனாய் நல்லா ஒவ்வொரு ஆடாக சாப்பிட்டு நல்லா கொளுத்து பெருசாகிடுது. வழக்கம் போல் இந்த ஆடு மேய்க்கிறவர் நல்ல கொளுத்த ஆடாக பார்த்து சாப்பிடணும்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த ஆடை நினச்சி அந்த ஓனாயை அடித்து சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஒருத்தவனை ஏமாற்றி வாழணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம தான் ஏமாந்து போவோம். அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட வீழ்ச்சியாகவும் இருக்குன்றதை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரியில் வேறு ஏதாவது மாரல் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை சொல்லிக்கிறது நான் உங்கள் பாலா. அண்ட் இது நம்ம ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. பாய்.